டைனோங்கும்போது சார் பித்தகரஸ் தீர்த்து அப்ளை பண்றதோட பித்தகரஸ் தீர்த்து அப்ளை பண்ணி உங்களுக்கு சரிங்களா? ஓகேங்க சார். அப்ளை பண்ணிட்டாவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும் சரிங்களா? இப்போ பித்தகரஸ் இருக்கும்போது என்ன கிடைக்கும் டயகனல்னா உங்களுக்கு இதாயிடும் சரிங்களா? அப்போ இதனோட வேல்யூ என்னன்னா ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் கச் ஸ்கொயர்னு இருக்கும் டயகனல் போது ஏன்னா 90 டிகிரி. அப்போ எல் பிளஸ் பி பிளஸ் கச்சுங்கிறது உங்களுக்கு சைடு. அப்போ இது நீங்கள் கம்பைன் பண்ணி போடும்போது உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைச்சிடும் சரியாம்மா? சார் ஓகேங்க சார். இது ஃபார்முலா டயகனல் போது நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம் 90 டிகிரி வச்சுட்டு அந்த சைடு ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுறது வந்து நம்மளோட கான்செப்ட். அப்போ அதுபடி ஆட் பண்ணிட்டீங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அதுலேருந்து எல் ஸ்கொயர்டு பிளஸ் பி ஸ்கொயர்டு பிளஸ் ஹச் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 2√3 ஹோல் ஸ்கொயர் கரெக்டாமா? இது என்ன போட்டுருக்குதா? ஓகேங்க சார். ஈக்குவல் டு 4 × 3 அப்போ என்னாச்சு எல் ஸ்கொயர்டு பிளஸ் பி ஸ்கொயர்டு பிளஸ் ஹச் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்குது 12 கிடைக்குது. ஆமாங்க சார். இப்போ இதை வச்சு அதை வச்சு எனர்ஜி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எல்பி பி கச்சு கச்சியலோட வேல்யூ வேணும் கரெக்டுங்களா? எல்பி பி கச்சு கச்சியலோட வேல்யூ வேணும். அப்போ நம்மகிட்ட என்ன கிடைக்குது எல் ஸ்கொயர்டு பிளஸ் பி ஸ்கொயர்டு பிளஸ் கச் ஸ்கொயர் இருக்குது. இன்னொன்று எல்பி கச்சோட வேல்யூ இருக்குது. அப்போ இது ரெண்டையும் லிங்க் பண்ணிட்டு நல்லா பார்த்துங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது ரெண்டையும் லிங்க் பண்ணிட்டு எப்படி எல்பி பி கச்சு கச்சியல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச அருமையான ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலா. சி ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலா என்ன ஃபார்முலா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஹெச் சிஏவா சிஏ அந்த ஃபார்முலா எல்பி ஹெச்சுக்கு அப்ளை பண்ணிடுங்க சரியாடா கண்ணு? ஓகே சார். இப்போ இதுலேருந்து எனர்ஜி உனக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? 6√3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 plus 2 into LP plus PH plus கச்சு. இப்போ ஐடியா தெரியுது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா என்ன வேணும் ஐடியா? ஓகேங்க சார். இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சுங்க சார். அப்போ 36 into 3 minus 12 equal to 2 times of LP plus PH plus கச்சு. அப்போ என்னாச்சு 33னா 12 வெளியே எடுத்துக்கணும் 12 வெளியே எடுத்துக்கிட்டா இங்கே 3 into 3 9 ஸோ எவ்வளோ கிடைக்கின்றாங்கன்னு 9 minus 1 கரெக்டுங்களா? 8 into 12 ஓகே 96 கிடைக்குது. அப்போ டிவைட் பை 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது 43 43 ஈக்குவல் டு எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் கச்சிஎல் 43 வருது 48 நினைக்கிறேன் கரெக்டாக 43 இல்லை 48 கரெக்டாமா? 96 12 48 இது இந்த கால்குலேஷன் புரியுதா இல்லை டவுட் இருக்குதா? புரியுதுங்க சார். அவ்வளோதான். இப்போ நம்ம டிஎஸ்ஏ கண்டுபிடிக்க ஒரு பெரிய விஷயமா டிஎஸ்ஏ தூக்கி போட்டுக்க வந்துடும். என்னாச்சு டிஎஸ்ஏ ஈக்குவல் டு 2 times ஆஃப் அந்த ரிசல்ட் எல்பி ப்ளஸ் பிஹெச். அப்போ ஆல்ரெடி என்னது 96 இருக்குது 96 வந்துச்சு அவ்வளோதான் 96 ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு ஸ்டெப் வேணுமா வந்துட்டுங்களா? எந்த ஸ்டெப்டா சார்? ஓகேங்க சார். பார்த்துக்க டவுட் இருந்தால் கேளுமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.